எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் சிறந்த நாளாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் அமைந்ததற்கு என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி என்று மட்டும் சொல்லாமல் தமிழ் நாடக கலைஞர்கள் அவர்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎம்மோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நடத்தக்கூடிய பிரம்மாண்டங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் குசேலர் மாதிரி, நீங்கள் கிருஷ்ணர் மாதிரி, நாங்கள் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இல்லாட்டா இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த நாடகக்குழு 50 வருஷத்தில் 7000 நாடகம் போட்டிருக்கிறதுங்கிறது சாதனை என்றாலும் அந்த சாதனையை அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு அதை விட ஒரு சாதனையாளர் வேண்டுமென்றால் அது நம்முடைய தமிழக முதல்வர். உலகமுள்ள 6 கோடி தமிழர்களுக்கும் இன்றைக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய நாடக குழு ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ட்ராமா ட்ரஸ்ட்டை பற்றி நான் முதலே சொல்லிட்டார். நான் பேசுவேன் உங்களை பற்றி, நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால் நான் எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் இந்த சாதனை நடத்துவதற்கு முக்கிய காரணம் இது ஆரம்பித்து வைத்த என்னுடைய தந்தை திரு எஸ்வி வெங்கட்ராமன் அவர்கள். நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. ரோஜா படத்தில் அவர் தான் வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணுவார். அரவிந்த் சாமி பாஸ்னா புரியாது, இந்த வெள்ளப்பணியாரம்னா தான் புரியும். அதுக்காக சொன்னேன். அவர் ஆரம்பித்தார். ரொம்ப வெல் டிசிப்ளின்டு பர்சன். அவருடைய 100வது ஆண்டு இது. எங்கள் நாடகக்குழுவுடைய 50வது ஆண்டு. என்னுடைய 75வது வயது இந்த டிசம்பர் மாதம். இதில் முதல்வருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. எங்கள் அப்பாவோட 75வது பிறந்த நாளைக்கு ஜிஆர்டியில் நீங்கள் வந்தீங்க, அன்ற மேயராக இருந்தீங்க. எங்கள் அப்பா நிறையா இந்த அனாதை பிணங்களை அடக்கம் செய்வார். அப்போது நம்முடைய முதல்வர்கிட்ட சொல்லி அந்த டெட் பாடிக்கெல்லாம் ஒரு ஒயிட் காடா துணி வேணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொல்கிறார். அடுத்த நாளே அத்தனை ஹாஸ்பிட்டல்லையும் அந்த அந்த அனாதை பிணங்களுக்கு அந்த ஒயிட் காடா துணி இருந்தது. அதே போல் நான் எம்எல்ஏவாக இருந்தபோது, துணை முதல்வராக இருந்தபோது அப்போது நான் கேட்டேன், சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய வெட்டியான்களை அரசு ஊழியராக்கணும், பிணம் வந்தால் தான் பணம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு. அது அடுத்த அந்த செஷன் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே அவர்களை அரசு ஊழியராக்கி இன்று வரை அரசு சம்பளம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் வாழ்த்துவாங்க. காலையில் எழுந்தோன்னே 2 பணமாவது வந்தால் தான் இன்றைக்கி நமக்கு வாழ்க்கைன்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா எப்படி மருத்துவர்கள் நோயாளிகளோடவே வாழ்கிறாங்களோ அது மாதிரி இவங்க இறந்தவர்களோடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு உண்டானது பண்ண முடிஞ்சது. எனக்கு எங்கள் நாடகக்குழுவின் மூலம் வரக்கூடிய பணத்தை வைத்து வருஷத்துக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம், புக்ஸ் வாங்கித்தரோம், யூனிஃபார்ம்ஸ் வாங்கித்தரோம். வருஷத்துக்கு 200 பேருக்கு ஃப்ரீயாக கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அப்புறம் பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன், ஜுனைல் டயபிட்டிஸ், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடு போன்ற விழிப்புணர்வு முகாம்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். எல்லாவற்றையும் தாண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் அங்கே உள்ள அடையாளம் அனாதை பிணமும் சொல்ல முடியாது, ஏன்னா அனாதையாக யாரும் இறக்கிறதில்ல, ஆதரவு இல்லாமல் இறக்கிறார்கள். அப்படிப்பட்ட 600 ஆதரவற்ற பிணங்களை கொண்டு நாங்கள் எங்கள் சொந்த செலவில் அடக்கம் செய்திருக்கின்றோம். இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நிறையா எத்தனையோ ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே சிவராமன் தமயந்தின்னு 2 பேர் உட்காந்துருக்காங்க. எங்கள் ட்ராமாவுக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, என்ன கர்டன் ஓரமாக கிழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு 50,000 ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டு போவாங்க. நான் சொன்னேன், ஓரமாக கிழிஞ்சிருந்தா 10 ரூபாய்க்கு தைச்சிட்டு போகிறோம், இதுக்கு 50,000 ரூபா கொடுக்குறீங்க? இல்லை, நீங்கள் வேறு சேரிட்டிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி. அதே போல் எனக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த மேடையில் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கலைமாமணி அவார்டு ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. கலைமாமணி அவார்டுங்கிறது அன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு விருது. அடுத்த நாள் பேப்பரில் அது அன்றைக்கி வரும் நியூஸு, அதுக்கு அடுத்த நாள் பழைய நியூஸாக போயிடும். அப்போ தான் நான் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். கலைமாமணி பரிசு பெற்றவர்களுக்கு ஒரு வாழ்நாள் கௌரவமாக அவர்கள் தமிழக பஸ்ஸில் இலவசமாக பயணம் செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும்னு கேட்டேன். அதை உடனே கொடுத்தார். அது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு துணைக்கு ஒருத்தர் போகிறதுக்கும் அளவு பண்ணியிருக்கார். இதுக்கும் அனைத்து வெறும் நாடக கலைஞர்கள், அனைத்து மேடை கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள் எல்லார் சார்பாகவும் எங்களின் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
காரணம் நமக்கு ஒன்று வேணும், நமக்கு ஒன்று வேணும்னு ஒன்று இருக்குது, பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது பொதுவாக வாய்ப்பு இல்லாதவர்கள், குரல் அற்றவர்களுடைய குரலாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். எனக்கு ஏதோ நல்லபடியாக நடத்த முடியுது, நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு வீக் டே, டிராஃபிக் அந்த மாதிரி இருக்குது நமக்கு. முன்னெல்லாம் அரை மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்லுவோம், இல்லை நான் கிளம்பிட்டேன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அரை மணி நேரத்தில் வர முடியுமா முடியாதான்னு தெரியாது. நான் 8th பக்கம்தான் இருக்கேன், வந்துடுவேங்கிறாங்க, வரத்துக்கு அரை மணி நேரம் ஆகுது. ஏன்னா போய் யூட்டர்ன் எடுத்துகிட்டு வருது. ஆனால் மெட்ரோ வருது. தமிழ்நாட்டில் மெட்ரோ வந்த பிறகு இந்தியாவின் மிகச்சிறந்த தலைநகரங்களில் சென்னை ஒன்றாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நான் எத்தனையோ நாடுகளுக்கு போய் நாங்கள் நாடகம் போட்டிருக்கோம். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். நார்த் ஆர் சவுத், அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு மேலே மாற்று கருத்து சொன்னால் அவங்களுக்கு ஏதோ மாறுபட்ட கண், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. அதுக்கு நம்ம எதுவும் அதுக்கு மேலே சொல்ல முடியாது. உடனே நான் சவுக்கால் அடிச்சுக்கிறேன்பாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அந்த எனக்கு தெரிஞ்சு வலிக்காத சவுக்குங்கிறது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் மட்டும்தான் பண்ணுறாங்க. நான் அரசியலே பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஆனால் சவுக்கு சீப்பாக கிடைக்குதுன்ட்டு தான் சொன்னேன். என்னுடைய பேத்தி கூட வந்து பாடும்போது, நீ ஃபஸ்ட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுமா அப்படின்னு என் பேத்தி கொஞ்சம் நியூஸ்லாம் பார்க்குறவ. அவள் சொன்னான், என்ன தாத்தா தமிழ்த்தாய் வாழ்த்தா பாடணும், முதல்ல நேஷ்னல் ஆந்தம் தானே பாடணும் அப்படின்னா. இல்லைம்மா, தமிழ்த்தாய் வாழ்த்து தான் போடணும். தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் நம்ம நேஷ்னல் ஆந்தம். அதுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக்கிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் எங்கள் நாடகப்பிரியா குழு சார்பாகவும் ஒரு பெரிய நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த நாடகமே வந்து எங்கள் அப்பாவோட ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி தான். ஹீ இஸ் அ செல்ஃப் மேட் மேன். ஸோ இது வரைக்கும் யாருமே ஒரு பேக்கப் பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் இன்னி வரைக்கும் தனியாக ஜெயிச்சு காமிச்ச ஒரே ஆள் வந்து எங்கள் அப்பா மட்டும்தான். ஸோ இன்னைக்கு அவர் ஒருத்தருக்காக இங்கே எல்லாருமே வந்தது எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் எங்கள் நாடக குழு சார்பாகவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அப்பா சொன்ன மாதிரி 5700 ஷோக்கு வந்து கலைஞர் ஐயாவும் ஸ்டாலின் சாரும் வந்தார். ஸோ இன்றைக்கி வந்து 7000 ஷோக்கு சீஃப் மினிஸ்டராக அவர் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஒரு வாட்டி நான் வந்து அப்பாவோட சார் சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. அவர் பர்த்டேக்கு வந்து கோபாலபுரத்தில் வந்து விஷஸ். ஸோ அப்பா வந்து கிளம்புனார், அவர் கூட போயிட்டேன். ஸோ போனப்புறம் நான் ஒரு சின்ன ஒரு பேப்பரும் ஒரு பென் வச்சுருந்தேன். அவர் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், சார் எனக்கு ஒரு கலைஞர் சார்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் வேணும். நீ என்ன பண்ண போகிற அதை வச்சுக்கிட்டு அப்படின்னாரு. இல்லை நான் பத்திரமா எப்போவுமே வச்சுப்பேன். எவ்வளோ பேர்கிட்ட அது இருக்குன்னு தெரியாது, இன்னி வரைக்கும் நான் அதை பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு 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 கனெக்ஷன், ஒரு நெருக்கமான ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அப்பாவோட 60வது கல்யாணத்து போது நிறையா பேர் இன்வைட் பண்ணியிருந்தோம், அரசியல் ரீதியாக சினிமா ரீதியாக. அது எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கலைஞர் ஐயா வந்து நான் வருவேன்னு சொன்னார். கண்டிப்பாக அவர் வந்து அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து பிளஸ் பண்ணார். அதெல்லாம் வந்து எப்போவுமே ரொம்ப மறக்க முடியாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 2026 வந்து அவர் ஒரு நல்ல முடிவு எடுப்பார்னு நாங்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப இந்த மாதிரி வாழ்த்துறை அதெல்லாம் நான் பேசினதே கிடையாது. அண்ட் இன்றைக்கி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் அப்பா இங்கே கொடுத்துருக்காரு, இங்கே எல்லார் முன்னாடியும் பேசுகிறதுக்கு. ஸோ அதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் எங்கள் நாடகப்பிரியா சார்பாகவும் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.